என்ன காலம்? கடைசி காலம். கடைசி காலம். ஆமென். 18வது வசனத்தில் அந்த வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறார். கடைசி காலத்திலே, ஸ்தோத்திரம், கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, அவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. நீங்களோ பிரியமானவர்களே, இப்ப 22 வாசிக்கிறோம், பகுத்தறிவுள்ளவர்களாயிருங்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம இருக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்? இது கடைசி காலம், கடைசி உலகம், கடைசி நாட்கள். இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட ஆட்கள் தோன்றி இருப்பார்களாம், எப்படிப்பட்ட ஆட்கள் நம்மை சூழ்ந்திருப்பார்கள், சுற்றி இருப்பார்கள், நம்ம பக்கத்துல இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாமே இந்த கடைசி நாட்கள்ல தங்கள் சோத்திரம் அவர்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிறவர்களாக இருப்பார்கள். தங்களுக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் விரும்பி 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 செய்கிற ஆட்களா இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவங்க எல்லாமே சோத்திரம் பிரிந்து போகிற ஆட்கள், ஜென்ம சுபாவம் உள்ள ஆட்கள். தோத்திரம் ஆவி இல்லாதவர்கள் அப்படின்னா என்ன? அபிஷேகம் இல்லாதவர்கள், பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவர்கள், அனாயிட்டிங் இல்லாதவர்கள், தோத்திரம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை இழந்தவர்கள், பெறாதவர்கள், இல்லாதவர்கள், காலியான பாத்திரத்தை உடையவர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு முன்னாடி இந்த கடைசி நாட்களிலே நீங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா, பிரியமானவர்களே, உலகம் கெட்டு போச்சு, ஜனங்க மோசமாயிட்டாங்க, ஸ்தோத்திரம் ரொம்ப கேடுபாடா இருக்குது, நிலைமை சரியில்லை, உலகம் நம்ம நினைக்கிறபடி இல்லை, போதிக்கிறபடி இல்லை, உபதேசப்படி இல்லை, சத்தியத்தின்படி இல்லை, ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி இல்லை, அவர் விரும்புகிறபடி இன்னைக்கு இல்லை. உலகம் அது ஸ்தோத்திரம் ரொம்ப ஸ்தோத்திரம் கேடுபாடா போய் கொண்டு இருக்குது. ஆனா நீயும் எப்படி இருக்கணும்? பகுத்தறிவுள்ளவனா இருக்க வேண்டும்.